அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் நித்யா. இன்றைக்கி நம்ம சேலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழாவில் தான் இருக்கும். ஈசன் எழில்விழியன் அவர்கள் எழுதிய சேலத்தின் எழில்முகம் அப்படிங்கிற புத்தக திருவிழாவில் இருக்கும். இன்றைக்கி நம்மோடு தெய்வலிங்கம் சார், கவுன்சிலர் அவர்கள் அண்ட் அட்வொகேட், இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் இந்த நூல்களை வந்து எப்படி பார்க்குறீங்க? இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஈசன் எழில்விழியன் அவர்களை பற்றி. ஆக்சுவலாக ஈசன் எழில்விழியன் ஈசன் குடும்பத்தால் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஓகே. அப்பாவோட ஈசன் துரைசாமி அவங்கெல்லாம் அப்பா கவுன்சிலராக இருக்கும் பொழுது அவங்களும் கவுன்சிலராக இருந்தாங்க. ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு நட்பு. அவங்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும் திராவிட கழகத்தில். அவரோட சோசியல் சர்வீஸ்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணி தான் நானே இந்த மாதிரி மாநகராட்சி கவுன்சிலர் ஆகணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆனது. அந்த வகையில் அந்த குடும்பம் இன்று மேலும் மேலும் ஒருத்தர் வழக்கறிஞராகவும், ஒருத்தர் டெக்ஸ்டைல்ஸ்லையும், ஒருத்தர் இதுலேயும் 3 விதமாக பிரிஞ்சு அவர்கள் தொழில் அவர்கள் எந்த யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம ஈசன் எழில்விழியன் அவர்கள் சேலத்தின் தொன்மையும் சேலத்தின் பழமை வாய்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் ஒரு சமூக முன்னாடி ஒரு ஓப்பன் பண்ணார். ஒரு நெட்டில் ஓப்பன் பண்ணி அதை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். அதனால் ஈர்க்கப்பட்டு எனக்கு ஒரு புத்தகமாக வடிவமைத்து நமக்கெல்லாம் பார்க்கணும், அவர் செய்கிற அந்த சந்தோஷங்கள் நாமளும் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக புத்தகமாக வெளியிட்டு அந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் வெளிக்கொண்டு வந்தார். உள்ளபடியே மகிழ்ச்சி. அந்த புத்தகத்தை அந்த சேலத்தின் தன்மையும் சேலத்தின் தொன்மையும் விளைக்கின்ற வகையில் இருக்கிறதுனால மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். அவர் உள்ளபடி நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை பரிமாறி. இந்த புத்தகம் இன்றைய தலைமுறையினருக்கு, இது சேலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எப்படியா இருக்கும் நீங்கள் நினைக்கல? பழமையை மறந்துட்டு தான் வராங்க. இந்த வார ஜென்ரேஷன் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழமையை மறக்கிறாங்க, விளையாட்டுகளை மறக்கிறாங்க, செல்ஃபோனில் மூழ்கிறாங்க. இது நிறைய விஷயங்களில் மறக்கடிக்கப்பட்டு வரதுனால இந்த மாதிரி ஆட்கள் நமது அண்ணன் எழில்விழியன் அவர்கள் அந்த தொன்மையை நம்மகிட்ட கொண்டு வராரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம என்னென்ன சேலம் எப்படி இருந்தது, பழைய வரலாறு எப்படி இருந்தது, அதனால் சேலம் எப்படி முன்னேற்றம் அடைந்தது, இது எல்லாமே கொண்டு வராரு. அந்த ஒரு புத்தகத்தின் வடிவமைப்பில் அவர் நேர்த்தியாக வடிவமைத்த பார்த்தா உள்ளபடி சந்தோஷமாக இருக்கும். அதை பழைய நினைவுகளை தூண்டுகின்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. நல்லா எழுதியிருக்காரு, சூப்பராக இருக்குது. எல்லாரும் வாங்கி அதை பயன்படுத்தணும். பார்த்துருக்கேன். இன்னும் முழுசாக படிக்கல, கொஞ்சம் படிச்சிருக்கேன். பட் அதுவே நல்லா இருந்தது. முழுசாக படிக்கணும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.